நண்பர்களே வணக்கம். சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜயா ரொம்ப வலி வேதனையோட பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதி கிட்ட மனசு விட்டு அழுகுறாங்க. பார்வதி கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம வா விஜயா உட்காரு, எதுக்கு அழுகுறன்னு கேட்குறாங்க. என் வாழ்க்கையில எங்க வீட்டுல என்னென்னவோ நடந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல பார்வதி. ஒரு பக்கம் இந்த ரோகிணி இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, மனோஜ் வேற ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்கான், அந்த ஃபினான்ஷியல் ரொம்ப டார்ச்சர் பண்றான், நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் கவலைப்படாத, என்னால் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. மனோஜ் ரோகிணி கண்டிப்பாக பிரிச்சு ஆகணும், அந்த கேடு கட்டவை என் குடும்பத்துக்கே வேணான்றாங்க. உடனே நம்ம பார்வதியும் எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணாராம் ஒரு வக்கீல் இருக்காங்க, லேடி வக்கீல், அவங்க எப்படியாப்பட்ட கேஸும் வாதாடி ஜெயிக்க வச்சிருவாங்க. அவங்க கிட்ட நான் ஃபோன் நம்பர் அட்ரஸ் தரேன், நீ அவங்கள போய் பாரு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி விஜயா மனோஜோட தீர்மான முடிவு நீ கேட்டுக்கோ, கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் பின்வாங்கிட போறான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல சிந்தாமணி வராங்க. உங்க வீட்டுல நடந்ததெல்லாம் நினைச்சு எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு மாஸ்டர், என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னத்த சொல்றது சிந்தாமணி, அந்த ஃபினான்ஷியர் மனோஜை மிரட்டிட்டு இருக்கான். என்கிட்ட நான் என்ன பண்ணேன், சைனும் போட்டு கொடுத்துட்டேன், அந்த கடனை நான் அடைக்கிறேன்னு பொறுப்பை ஏற்றுட்டேன். இப்போ என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம சிந்தாமணி வா வழிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் நான் வேணா உங்களுக்கு பணம் தரவா, ஒரு 12 லட்சம் தரேன் அப்படின்றாங்க. சிந்தாமணி இவ்வளோ பணமா, நீ ஏன் மாஸ்டர் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு பார்வதி மட்டும்தான் ஃப்ரெண்டா, நான் ஃப்ரெண்டு இல்லையா, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது தெரியலையே, என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே என் மேலே இருக்க இந்த வீடு மட்டும் தான் என் பொருளாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த ஃபினான்ஷியல் கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி தருவீங்கன்றாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் உங்களுக்காக என்ன ஒன்று செய்கிறேன். ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபாய் நான் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேன் சிந்தாமணி, இது ஒரு 12 லட்சம், இது ஒரு 12 லட்சம், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பணம் ஏற்பாடு தர வேண்டியது என் பொறுப்பு, என்னை நம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் நம்ம விஜயா ரொம்ப நம்பிடுறாங்க, நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்வதி இருக்கா, இந்த சிந்தாமணி இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் சுற்றி வளைச்சி என்ன பண்ண போகிற இந்த சிந்தாமணி அந்த விஜயா மேலே இருக்க வீட்டு பணத்தை அபகரிக்கிறதுக்காக தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. 12 லட்சம், ஒரு 10 லட்சம், 22 லட்சம் தானே, அது பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்து தானே, இதை நம்ம அபகரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல திட்டவட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கா. கேட்க சொல்லலாம் விஜயாக்கு நம்ம பணம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் சத்யா எதாச்சியாக அவன் ஃப்ரெண்டு விக்னேஷை பார்க்குறான். அவன் ஒரு ஹெல்ப் கேட்குறான், வேலை இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்க சத்யா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த சிட்டிக்கிட்டேருந்து வந்துட்டேன், எனக்கு ரொம்ப மன டார்ச்சராக இருக்குது, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுன்றான். உடனே நம்ம சத்யா என்ன பண்ணுறான், அதுக்கு என்னடா நீ கவலைப்படாத, நாளைக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வா, நான் உனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 70,000 ரூபாய் பணமும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு, என்கிட்ட ஷூரிட்டி எதுவுமே இல்லைன்னு, அதை பற்றி கவலைப்படாத, பணத்துக்கு நான் பொறுப்பு, நீ எனக்கு பணம் கட்டினா போதும், வட்டி கொடுத்தா போதும்னு சொல்லிடுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாரு விக்னேஷ். அவரோட மனசாட்சி விரோதம் இல்லாத ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது எப்படியோ சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு சத்யா கிட்ட, சத்யா நான் ஒரு விஷயம் கூட சொல்லணும்டா அப்படின்றாங்க. சொல்லுடா அப்படின்னு. உங்கள் மாமா முத்து இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அது சிட்டி தாண்டா ஏற்படுத்தினா, என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாண்டா, மாமாவோட கார் பிரேக் வயரை கட் பண்ணது இந்த சிட்டி தாண்டா அப்படின்றது. என்னடா சொல்கிற, அது எப்படி முடியணும்னு. அந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, முத்துவோட அண்ணி ரோகிணி, அவங்களோட ஹெல்ப்பால் தாண்டா சிட்டி இந்த வேலை பண்ணான்னு சொன்ன உடனே நம்ம சத்யாவுக்கு வந்தது பாருங்க ஆத்திரம். உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவுக்கும் முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. வீட்டில் ரொம்ப கோவப்பட்டு முத்து பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு விஷயம் இங்கே வாங்க, இந்த பாலில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுமா, நடந்த விஷயம் தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே விஜயம்மா என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் அங்கே சுற்றி என் பையன் முத்துவோட வாழ்க்கையும் நாசம் பண்ண பார்த்தா அந்த கொலைக்காரி என் பையனை கொண்டுட்ருப்பாளேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் விஜயா வாயில் முத்து பற்றி இப்படி சொன்னவங்க எல்லாம் ஷாக்காகி நிற்கிறாங்க, அண்ணாமலை உட்பட. உடனே நம்ம சுதாரிச்சுக்கிறாங்க நம்ம விஜயா. ஏன்னா அவங்களுக்கு கோவம், நம்ம மனோஜ் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டாலேன்ட்டு. இந்த நேரத்தில் ஏன்னா ரோஹிணி தப்பு பண்ணால, உடனே முத்து சேர்த்துக்கிட்டாங்க. முத்தும் அமைதியாக இருக்காரு. இருந்தாலும் அவரால் கோவம் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப வேதனைப்பட்டுருக்காரு. மீனாவுக்கும் கோவம், என் புருஷன் உயிரை கொண்ட பார்த்தாலே அந்த பாவிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுருக்காங்க. இந்த வர அர்த்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கத்தி ஆவேசப்படுறாங்க. அவங்க மாமனாரை சமாதானப்படுத்துறாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்க சொல்ல என்ன பண்ண, நம்ம ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, டியர் ஃப்ரெண்டு, அந்த அம்மா வராங்க. யார், வித்யா வரா, அவங்க புருஷன் கூட வரா. வாமா வா. அதை பார்த்த உடனே நம்ம விஜயா சும்மா விற்பாங்களா, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு மோசக்காரினா, நீ ஒரு ஏமாத்தக்காரி, கூட்டுக்காரங்களா, இவளெல்லாம் என்ன நடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு உருப்படிவா திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை ஏன் இந்த பொண்ணை திட்டுற அப்படின்னு. முருகன் நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மை சொல்ல போகிறேன்,
ரோகிணி பற்றின்றாங்க. முத்து வந்து எந்த ரகசியம் வேணாம், எல்லாருக்கும் ரோகிணி பற்றி தெரியும், விஷயத்தை ஒழுங்காக சொல்லணுன்னே வித்யா எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் வந்து மனோஜ் ஆஃபீஸில் பணம் காணாத போனதும் நம்ம ரோகிணி தான் திருடிட்டா, அதுமாதிரி முத்து உங்களோட செல்ஃபோனு திருடினதும் ரோகிணி தான், அதுமாரி ரோகிணி பண்ண தப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இதை கேட்டால் பயங்கர அதிர்ச்சிங்க. நான் ஏற்கனவே நினச்சேன் எல்லாமே இந்த பார்லரம்மா வேலை தான், இவ்வளோ கேவலமான வேலை பண்ணியிருக்கே அப்படின்ட்டு நம்ம ஸ்ருதிக்கு செம போவாங்க. ஒரு பொம்பளைக்கு எப்படியாலும் பண்ண முடியுமா? அவங்க என்ன கேரக்டர், அவங்க ஒரு பக்கம் திடீர் இருக்காங்க, ஒரு பக்கம் முத்த கொல்ல பார்த்துருக்காங்க. சே இந்த மாதிரி பொம்பளை இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. முத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்றாங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலையை வந்து வேண்டாம், கிருஷ்ணோட வாழ்க்கை பாதிக்கும், அதனால் இந்த ரோகிணி வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ண விட்டுருங்கன்றாங்க. விஜயா என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், இவ்வளோ வேலை அவள் பண்ணியிருக்கா, நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா, வீட்டு பணத்தையே திருடியிருக்கா, அநியாயமாக இந்த ராஜாராணி மேலே பழிய போட்டிருக்கா, என்ன நாடகம் ஆடியிருக்கா, முத்து கொல்ல பார்த்துருக்கா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் அவளை எதுவுமே பண்ண வேணாம் சொல்கிறீங்களேன்றாங்க. பொறுமையாக அவர் எல்லாமே அந்த பையனோட இல்லை கிறிஷோட வாழ்க்கை அது பாதிக்கும், அதனால் அமைதியாக இருங்கன்றாங்க. மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேரக்கூடாது, இனிமேல் இந்த ரோகிணிக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, சீக்கிரமாக போட்டு ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. மனோஜும் உறுதியாக தான் இருக்கான். ஆனால் இந்த நேரத்தில் உறுதியாக இருக்கான், நாளைக்கு ரோகிணி பார்த்தா அவன் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு வந்து சுயமூலையே கிடையாது அந்த மனோஜுக்கு. அவன் எப்படி வேணால் பல்ட்டி அடிப்பான், ஒரு பக்கம் அம்மா பக்கம் பேசுவான், ஒரு பக்கம் ரோகிணி பக்கம் பேசுவான். அவன் ஸ்ட்ராங்காக இருந்த வழியை வந்து எல்லா விஷயம் மூவ் பண்ண முடியும். கடைசியில் அண்ணாமலையே சொல்லிட்டாரு, எப்படிப்பட்ட கேவலமான பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணாம், அதனால அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் மனோஜ்க்கு அவளுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து எல்லாமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம பார்லர் அம்மாவை பழி வாங்கணும்னா நம்மளுக்கு அதை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு நம்ம நினைக்கணும். அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு எல்லாமே அவளை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு வெளிப்படுத்தினா தான் நாளைக்கு இவங்களால நம்மளுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு சொல்லிட்டு அவள் பயப்படணும், நம்மளை என்னென்ன பண்ணால் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்களா, எனக்கு ஆரம்பத்திலே டவுட்டு, இந்த ஃபினான்ஷியல் வந்திருக்காரு, முத்து என்ன நினச்சாரோ அதே தான் நானும் நினைக்கிறேன். இந்த ஃபினான்ஷியலை வந்து சாதாரணமாலாம் பேச மாட்டார், இவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நினச்சேன். அந்த சிந்தாமணியோட பேச்சு கேட்டுட்டு தாங்க இந்த ஃபினான்ஷியலை வந்து அந்த குடும்பத்தையே மிரட்டி நம்ம விஜயா கட்ட பத்திரத்துலேயே கையெழுத்து வாங்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த சிந்தாமணி கையில் லாக் ஆகிட்டாங்க. இந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து பத்திரத்தை எப்படி வீட்டு வர்றது, முத்து எவ்வளோ செயல்பட போகிறாருன்னு சொல்லிட்டு பல விஷயம் காத்துட்ருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.